திமுக ஆட்சி நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுல நாங்க சிபிஐ கேட்டுட்டோமே. ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டுக் கொன்ற நீங்க இப்போ நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கேட்க தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா அப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டோமே. அஜித்குமார் வழக்கில் நியாயம் கேட்கிற நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு ஏன் சரியான நீதியை வாங்கிதல் கேட்டா அப்ப நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்னு ஸ்டெர்லைட்டை, சாத்தான்குளத்தை, பொள்ளாச்சியை முட்டு கொடுக்க வந்திருக்கக்கூடிய முட்டு கொடுப்பதில் பிகிஸ்டி பட்டவர் தான் நம்ம கல்யாண சுந்தரம். நீங்க முட்டு கொடுங்க. நீங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிமுக போயிருக்கீங்க, அங்க போய் அங்க நீங்க முட்டு கொடுத்தாகணும். ஆனா தப்பே கிடையாது. ஆனா உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஒரு படிச்சவர், நீங்க தான் சொல்லுவீங்க, படிச்சவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடிக்கான்னு சொல்லி மேடையில் பேசுனீங்க. நான் சில்லறையெல்லாம் செதற விட்டேன். அப்படிப்பட்ட கல்யாண சுந்தரம் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் வாடகை